பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:10 ரோமன்ஸ் சாப்டர் 10 and verse 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். முழு இருதயத்தோடு கூட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை, விசுவாசம் வைப்பதும் அதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது புரிந்து கொள்ள ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பாஸ்ட்டும் ஊட்டியில் நடந்த ஒரு யூத் மீட்டிங்காக போயிருந்தோம். அந்த இடத்துல மழைக்காலம் அப்படின்றதால 3 நாள் செஷனும் ரூமில் தான் நடந்துச்சு. ஆனால் கடைசி நாள் மட்டும் 3 நாள் மழை இல்லாதால கடைசி செஷன் மட்டும் நாங்கள் வெளியே ஓப்பன் கார்டனில் வைக்கலான்னு சொல்லி ஸ்பீக்கர், ப்ராஜெக்டர், லேப்டாப் எல்லாத்தையும் வச்சுட்டு ஓப்பன் கிரவுண்டில் சேர் போட்டு உட்காந்து செஷன் நடத்த ஆரம்பித்தோம். ஆனால் திடீர்னு பாட்டு பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அன்றைக்கி கரு மேகங்கள் சூழ்ந்து திடீர்னு மழை வர மாதிரி சூழ்நிலை காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ப்ரீச் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, லவ் அண்ட் லீவ் ஜீசஸ் லவ். இயேசுவை நீங்கள் நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி திடீர்னு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது மழை தூர ஆரம்பிச்சிது. என் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு தம்பி ஆனால் லேப்டாப் முடுங்க உள்ளே போனான்னு சொன்னார். கடவுள் காப்பாற்றாரு, கண்டிப்பாக மழை வராது, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே போல் கொஞ்சம் தூரல் அதிகமான இருக்கிற எல்லாரும் பதட்டமானாங்க. டக்குன்னு எல்லாம் சேரை தூக்கிட்டு வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி கிளம்புனாங்க. பாஸ்டர் சொன்னார், யாரும் எதுவும் எடுக்காதீங்க, அப்படியே உட்காருங்க, கண்டிப்பாக நான் முடிக்கிற வரைக்கும் மழை வராது, காட் வில் டேக் கேர் அப்படின்னாரு. அன்றைக்கி செஷன் முடிஞ்சிச்சு, கேம்ப் ஃபயர் முடிச்சு, டின்னர் முடிச்சு, அதுக்கப்புறம் சரியான மழை. அன்றைக்கி நாங்கள் ஃபீட்பேக்கில் கேட்கும்போது அநேகர் ஷேர் பண்ண விஷயம், ஒரு சகோதரி பிரத்யேகமாக சொன்னாங்க, பாஸ்டர் 1 மணி நேரம் நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேட்டு வெயிட் பண்ணது எல்லாமே அது எப்படி அவ்வளோ நம்பிக்கை அந்த ஊட்டியில் இந்த நேரத்தில் மழை வராதுன்னு சொன்னீங்க, எப்போ மழை வரும் நீங்கள் அவமானப்பட போகிறீங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, அந்த விசுவாசத்தால் நான் தொடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அன்றைக்கி பாஸ்டர் ப்ரீச் பண்ண அந்த மெசேஜை 1 hour எத்தனை பேர் கேட்டாங்க, எத்தனை பேர் தொடப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விசுவாசத்தை அவர் ஆக்ஷனில் செஞ்ச அந்த ஒரு சில நொடிகள், அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை தொட்டது, அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்துறது. அப்படியே நம்முடைய விசுவாசத்தின் ஒரு சின்ன செய்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த விசுவாசம் எப்போ நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படின்னா, எப்போ முழு இருதயத்தோடு கூட நம்ம கடவுளை நேசிக்கிறோமோ, அவர் மீது அன்பு வைத்து அவரை முழு மனசோட நம்புறோமோ, அப்போது இந்த விசுவாசம் வரும். அன்றைக்கே கடவுள் அந்த விசுவாசத்தை நிமித்தமாய் எங்களை அவமானப்பட விடலை, எங்களை காப்பாற்றி அன்றைக்கி அவருக்கு மகிமை சேர்க்க எங்களை பயன்படுத்தினார். அப்படியே நம்மளும் உண்மையான இருதயத்தோடு கூட கடவுளை நேசிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய சிந்தனை அவரோடு கூட அலைன் ஆகிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செய்கைகள், வழிகள் நீதியின் பாதையில் நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் நம்ம விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்று சொன்னால், அது கடவுள் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி அவரை நேசித்து அவருடைய வழிகளிலே விசுவாசமாக நடக்கிறவர்ல ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.